நம்ம நிறைய கோவில்ல வாசல்ல செருப்பை கழட்டி போனோடனே முதல் படிக்கட்டுல அப்படி தொட்டு கும்பிட்டு போவோம். அது ஏன் கும்பிடுறன்னு தெரியுமா? ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? நிறைய கோவில்கள்ல பெரும்பாலான கோவில்கள்ல கொடி மரத்து பக்கத்துல ஒண்ணு ரவுண்டா இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது. என்ன மாதிரி தெரியாத சில நண்பர்களுக்காக இந்த பதிவு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, பலிபீடம்னு சொல்லுவாங்க. நம்ம வாசல்ல எப்படி செருப்பை கழட்டி போட்டு போறோமோ, அதே மாதிரி கோயிலுக்குள்ள கருவறை கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சில விஷயங்களை கழட்டி வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க. அந்த பலிபீடத்துக்கிட்ட ஏன் கழட்டி வச்சுட்டு போகணும்? என்ன கழட்டி வச்சுட்டு போகணும்னா, நம்ம கோவில்கிட்ட வேண்ட போகும்போது அது கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆனா இந்த பலிபீடத்துக்கிட்ட நம்ம என்ன விட்டுட்டு போனோம் அப்படின்னா, தாங்குற அடையாளம், திமிரு, ஆணவ பேச்சு, நமக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்பாடுகள், நம்ம பண்ண கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல, அந்த பலிபீடங்கிற இடத்துல நம்ம கழட்டி வச்சுட்டு ஒரு கடவுள்கிட்ட போகும்போது ஒரு தூய்மையான ஒருத்தனா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வச்சிருக்கு. நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கோயிலோட ஸ்டெப்லைசர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கோயிலோட இருக்கிற நெகட்டிவிட்டியை பூராமே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமா. அதனால நம்ம கோயிலுக்கு உள்ள போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்ஸா கிடைக்கிறதுக்கு இந்த பலிபீடம் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதனால இது எல்லா கோவில்களையும் வாசலையும் சரி, கொடிமரத்துக்கிட்டையும் சரி இது இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கோவில்ல போய் சாமி கும்பிடும்போது இது ஏன்னு தெரியாம கும்பிடுறதோட இது எதுக்காக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கும்பிடணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வாசல்ல செருப்பை கழட்டி போடுற மாதிரி இன்னுமே இந்த பலிபீடத்துக்கிட்ட நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லா கெட்ட வைப்ரேஷனையும் விட்டுட்டு ஒரு நல்ல வைப்ரேஷனுக்காக கடவுள்கிட்ட நெருங்கி போகலான்னு சொல்றேன். ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது இதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த பள்ளிக்கூடம் பயன்படுது அப்படின்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான கோவில்களை வேற ஒரு சின்ன சின்ன சிலைகள், சில பொருட்களை வச்சிருப்பாங்க. அது ஏன் நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ அது மாதிரி வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி வேற ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஸ்டோரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much.